வணக்கம். இன்று நமது ஆன்மீக அன்பர்களுக்கு சாயா புருஷ தரிசனத்தை பற்றி விளக்கம் கொடுக்க உள்ளேன். சாயா புருஷ தரிசனம் என்றால் என்ன? சாயா என்றால் நிழல், தரிசனம் என்றால் பார்ப்பது. தன் நிழலை தானே பார்ப்பதற்கு சாயா புருஷ தரிசனம் என்று பெயர். இதை எப்படி பார்ப்பது? இதனால் நமக்கு என்ன பயன் கூறுகிறேன். காலை சூரியன் உதித்ததும் காலை 8 மணியிலிருந்து 9 மணிக்குள் ஒரு சமதளத்தில் நின்று கொண்டு, எப்படி நிற்க வேண்டும் என்றால் சூரியனை நோக்கி தன் முதுகு இருக்கும்படி நின்று கொள்ள வேண்டும். அப்போதுதான் சூரிய கதிர்கள் நமது உடல் மீது பட்டு அந்த சமதளத்தில் நிழலை தோற்றுவிக்கும். அந்த நிழல் 7 அடியிலிருந்து 9 அடி வரைக்கும் இருக்கும். இந்த நிழலை கண்ணிமைக்காமல் உற்று பார்க்க வேண்டும். எவ்வளவு நேரம் என்றால் ஒரு 20 நிமிடம் முதல் 30 நிமிடம் வரை இவ்வாறு உற்று பார்த்து கொண்டே வர வேண்டும். எவ்வளவு காலம் இதை உற்று பார்க்க வேண்டும் என்றால் சித்தர்கள் கூறியுள்ளார்கள், இது எப்பொழுது சித்தியாகும் எனில் 6 வருடத்திலிருந்து 12 ஆண்டுகள் ஆகலாம். இவ்வாறு அந்த நிழலை உற்று பார்த்து கொண்டு சாதகம் செய்து வரும் பொழுது, அது சித்தி அடையும் பொழுது அந்த நிழல் ஒரு சக்தி உடைத்ததாக மாறிவிடுகிறது. தன்னுடனே அது எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டு வரும். தான் நின்றால் அதுவும் நிற்கும், படுத்தால் அதுவும் படு, எழுந்தால் அதுவும் எழும். நமக்கு என்ன பயன் என்றால், நமக்கு வரக்கூடிய நல்லதையும் கெட்டதையும் முன்கூட்டியே அந்த நிழல் உணர்த்திவிடும். நமக்கு வரக்கூடிய கெடுபலன்களை முன்கூட்டியே உணர்த்துவதால் நாம் அதை சமாளிப்பதற்கு தயாராகி விடுகிறோம். பல இன்னல்களிலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம். தன்னிடத்தில் ஒரு பெரிய சக்தி இருப்பதே இதற்கு காரணம். இந்த சக்தியை பெற வேண்டும் என்றால் பெரிய அளவு நாம் கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஒரு நாளைக்கு ஒரு 30 நிமிடம் நம் வாழ்நாளில் செலவழித்தாலே போதும். இவ்வளவு ஒரு பெரிய சக்தி நம்முடன் இருந்து நமக்கு துணை புரியும். சரி, இது சித்தி அடைந்த பொழுது இதை உற்று பார்த்து அதன் பின் உடனே வானத்தை, தூய வானத்தை பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது அந்த வானத்திலே வெண்மை நிற வடிவம் தோன்றினால் நீண்ட ஆயுள் உண்டு. பொன்னிற வடிவம் தோன்றினால் பொன் பொருள் சேர்க்கை உண்டு. கருமை நிறமாக அந்த வடிவம் தெரியுமே ஆனால் நோய்கள் நம்மிடம் அடைக்கலம் புகுந்து விட்டது என்று அர்த்தம். சூரிய ஒளியில் தன் நிழலை காண்பது போல் நில ஒளியில் தன் நிழலை காண்பதற்கு மாயா புருஷ தரிசனம் என்று பெயர். இதை பௌர்ணமியிலும் சிறப்பாக செய்யலாம். இந்த சாயா புருஷ தரிசனத்தை போகர் தனது போகர் 7000 நூலிலே பாடலாக பாடியுள்ளார். அது என்ன பாடல் என்றால், நேரேதான் பாடி வைத்தார் நீதியுடன் சாயாவின் தரிசனத்தை,
சேரேதான் தரிசனத்தை காண்பதற்கு செம்மலுடன் வழி சொன்னார் மைதான் இல்லை என்ற பாடல்தான் அது. இப்படி மானிடர்கள் வாழ்வதற்கு, துன்பமில்லாமல் இருப்பதற்கு பல வழிமுறைகளை சித்தர்கள் அருளியுள்ளார்கள். நாம் அதை சரியான தருணத்தில் சரியாக பயன்படுத்தி கொண்டு தன் வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களை விலக்கிக் கொள்ள வேண்டுமாய் இக்காணொளியில் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.